Assalamualaikum. Hope you all are doing good. மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கும் நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபலூடா அண்ட் ஷவர்மாவை எப்படி நம்ம ஈஸியாக வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷவர்மாக்கு ஃபஸ்ட்டுக்கு நாம் வெஜிடபிள் ஃபில்லிங் தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் கேரட், குக்கும்பர், கேப்சிகம், ஆனியன் இது எல்லாத்தையுமே நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்லைஸாக கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த வெஜிடபிள் ஃபில்லிங்குக்கு நான் எடுத்திருக்க அதே வெஜிடபிள்ஸ் தான் நீங்களும் எடுக்கணும் என்றது கட்டாயம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுக்க இயலுமோ அதை இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒனியன் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏனெண்டா ஒனியன் வந்துட்டு இந்த ஷவர்மாக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ ஒனியனை வந்துட்டு மிஸ் பண்ணாமலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தென் இந்த மிக்சிங்குக்கு நான் உப்பு, மிளகு, லெமன் இது மூணையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண விடுறேன். நீங்கள் இந்த லெமனுக்கு பதிலாக வினிகரும் சேர்த்துக்கலாம். தென் நாம் இப்போ இந்த ஷவர்மாக்கு சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கோம். இந்த சிக்கனு கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நான் வீட்டிலேயே செஞ்சு பாவிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் குருமாத்தூள். அந்த குருமாத்தூளில் 1 டேபிள் ஸ்பூன், அதோட மிளகும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், மிளகுத்தூள். இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு தென் இதுக்கு பிறகு நான் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட தயிரும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், அதோட உப்பும் தேவையான அளவு சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 1/2 ஹவருக்கு இதை ரெஸ்ட் பண்ண விடுறேன். நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸுக்கோ இல்லை ஒரு 1 ஹவர்ஸுக்கோ ரெஸ்ட் பண்ண விடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஓவர் நைட் கூட நீங்கள் இதை ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இதை ரெஸ்ட் பண்ண விடக்கே அல்லது நீங்கள் அந்த ஓவர் நைட் வைக்கக்குள்ளேயோ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும். பட் நீங்கள் இதை ஃப்ரீசரில் மறந்தும் வச்சிடாதீங்க. இதை நீங்கள் கீழுக்கே வந்துட்டு ரெஸ்ட் பண்ண விடுங்க. உங்களுக்கு நல்லாவே அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் ஊறி ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிக்கன் உங்களுக்கு ரெடியாக கிடைக்கும். உங்களுக்கு குருமாத்தூள் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கடையில் தந்தூரி மசாலா விற்பாங்க. அந்த தந்தூரி மசாலாவும் நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ நாம் இதை ரெஸ்ட் பண்ண விட்டுக்கலாம். தென் நாம் இப்போ இந்த ஷவர்மாக்கு டோ ரெடி பண்ணணும் இல்லையா, ரொட்டி செய்கிறதுக்காக வேண்டி. ஸோ அதுக்காக வேண்டி நான் 2 கப்பில் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த 2 கப்புக்கு நான் பேக்கிங் பவுடர் 2 கப் ஆட் பண்ணுறேன். ஈஸ்டில் ஆட் பண்ணி செய்வாங்க. அடுத்தது சும்மா நார்மல் சப்பாத்தி மாதிரி அதில் கொஞ்சம் தின்னாக ரெடி பண்ணுவாங்க. நாம் கொஞ்சம் வித்தியாசமாக அரேபியன் குபூஸ் மாதிரி செய்ய போகிறோம். பட் ஈஸ்ட் சேர்க்காமலுக்கு எப்படி ஈஸியாக செய்கிறேன்னு தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் பேக்கிங் பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்து ஆயிலும் சேர்த்து நாம் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நாம் பிணைஞ்சி எடுத்தோம்னு சொன்னால் நமக்கு நல்ல ஒரு டோ ஒன்று ரெடி ஆகிரும். இப்போ நாம் இந்த டோவை நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இந்த டோவுக்கு மேலே நாம் கொஞ்சமாக ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்டான டோ ரெடி ஆகிடும்.
இப்போ உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் இந்த டோ கொஞ்சமாக பெருசாகி நல்ல ஒரு சாஃப்டான தன்மையில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு எத்தனை ரொட்டிக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க டோவில் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரொட்டிகளை செஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லாவே வந்துட்டு நம்ம ஸ்லைஸாகவும் இல்லாமலுக்கு திக்காகவும் இல்லாமலுக்கு ஒரு நடுத்தரமான சைஸில் தான் நம்ம இந்த குபூஸ் எல்லாத்தையுமே செஞ்சு எடுக்கணும். அரபியில் தான் இந்த ஷவர்மா ரொம்பவே ஃபேமஸ். அதுலேயும் கிட்டத்தில் இந்தியாவில் இந்த ஷவர்மாவை தடையும் செஞ்சுருந்தாங்க. ஸோ இந்த ஷவர்மாவை நம்ம வீட்டிலேயே ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுக்குரிய மெத்தட் தான் இது. அரபியில் வந்துட்டு இதுக்கு ஈஸ்ட் சேர்த்து இந்த குபுஸை வந்துட்டு பேக் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ நம்ம அப்படி இல்லாமலுக்கு ஆனால் அதே டேஸ்ட்டில் நிறைய நேரம் ஈஸ்ட் போட்டு வச்சு கஷ்டப்படாமலுக்கு எப்படி ஈஸியாக செய்கிற என்ற ஒரு ரெசிபியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இருக்க டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த குபுஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்கும். தென் இப்போ நமக்கு இந்த சிக்கனில் மசாலா நல்லாவே ஊறி ரெடி ஆகிட்டு இதை நம்ம இப்போ தந்தூரி சிக்கன் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நிறைய ஆயில் விடாமலுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டு இதை நம்ம ஒரு தவாவில் போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ இதுக்கு நம்ம இந்த சிக்கனை இந்த தவாவில் எட் பண்ணி ஃபுல்லாகவே விட்டுறாமலுக்கு ஒரு 10 செகண்டுக்கு ஒரு பக்கம் அடுத்த 10 செகண்டுக்கு ஒரு பக்கம்னு சொல்லி மாற்றி மாற்றி போட்டு இதை நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்படி செய்கிறதால நம்மளுக்கு அந்த கடையில் வாங்குகிற அந்த தந்தூரி சிக்கன் அதே ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பார்த்திருப்போம் அந்த சிக்கனை வந்துட்டு அந்த நல்லா அந்த குத்தி நெருப்பில் டிரெக்டாகவே ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. ஸோ அப்படி அதை கட் பண்ணி எடுத்து ஷவர்மா செய்வாங்க. நம்ம வீட்டில் அப்படியெல்லாம் செய்யலை இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம இப்படி தந்தூரி சிக்கன் மாதிரி இதை செஞ்சு எடுக்கிறதால நமக்கு அதே ஃப்ளேவர் இதில் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ஷவர்மாக்குரிய எல்லாமே ரெடி ஆகிட்டு நம்ம தந்தூரி சிக்கன் மாதிரி செஞ்சோம் இல்லையா? இதை நாம் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்ட மனுஷன்னா நமக்கு இப்போ ஷவர்மாட ஃபில்லிங் எல்லாமே ரெடி ஆகிடும். நம்ம இப்போ இதை ரெப் பண்ணி எடுத்த மனுஷன்னா சரி. தென் இதுக்கு நாம் இப்போ ஒரு குபுஸை எடுத்துக்கலாம். அந்த குபுஸுக்கு மேலே மயோனைஸை நம்ம நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். இது என்னோட ஹோம்மேட் மயோனைஸ் தான். உங்களுக்கு இதில் ரெசிபி வேணுமென்னு சொன்னால் கீழே இதோட லிங்க் இருக்கும், நீங்கள் அதில் போய் இதோட ரெசிபியை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மயோனைஸை வச்சது பிறகு நம்மளோட தந்தூரி சிக்கனை நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலால் அந்த வெஜிடபிள் ஃபில்லிங்கை வச்சுட்டு அதுக்கு மேலால் மறுபடியும் மயோனைஸ் வச்சு நம்ம இந்த குபுஸை ரெப் பண்ண மனுஷனை நமக்கு ஷவர்மா ரெடி ஆகிடும். சம்டைம் உங்களுக்கு இந்த தனி மயோனைஸோட ஃப்ளேவர் பிடிக்காமலுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மயோனைஸு கூட நீங்கள் சோஸையும் ஆட் பண்ணி இதில் நீங்கள் பூசிட்டு இந்த ஷவர்மாவை ரெடி பண்ணலாம். தென் நான் இஃப்தாருக்கு இதோட ஃபலூடாவும் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு நான் சப்ஸா சீட்டாங்க கசகசா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கசகசா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதோட நான் தண்ணியையும் ஆட் பண்ணி இதை ரெஸ்ட் பண்ண விடுறேன். தென் இப்போ நாம் இதுக்கு ஜெலி ரெடி பண்ணிக்கலாம். நான் மோத்தாட ஜெலி தான் எடுத்திருக்கேன். ஸோ நாம் எப்போவுமே எந்த ஜெலி பாக்கெட்டை எடுத்தாலும் அதுக்கு பின்னால் தந்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி செஞ்ச மனுஷனை நமக்கு அந்த ஜெலி பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ சுடுதண்ணியை வந்துட்டு நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ நான் அந்த ஜெலி மிக்ஸை ஆட் பண்ணி அதுக்கு கூட இந்த மோத்தாட ஜெலி வந்துட்டு கொஞ்சம் இனிப்பு தன்மை போதாமலுக்கு இருக்கும். ஸோ அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகரை ஆட்
ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலால் ஹாட் வாட்டரை ஆட் பண்ணி இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி இதில் சூடு ஆறினதுமே ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக்கி எடுத்தோம்னா பர்ஃபெக்டான ஜெலி நமக்கு கிடைக்கும். தென் இப்போ நாம் ஃபலூடா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு மில்க் எடுக்கலை, நான் மில்க் பவுடர் வச்சு தான் இந்த ஃபலூடா செய்கிறேன். குயிக்காகவே செய்கிறதுக்கு நாம் வழமையாகவே மில்க் பவுடரில் எப்படி நாம் டீ கலக்குவோமோ அதே மாதிரி இந்த மில்க் பவுடர் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஹாட் வாட்டரை ஆட் பண்ணி இதை நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு ஜக்கில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட மில்க் மைடும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் மில்க் மைட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மில்க் மைட் வந்துட்டு இந்த ஃபலூடாக்கு ஒரு திக்னஸையும் நல்ல ஒரு ஸ்வீட்டையும் கொடுக்கும். அப்படி நீங்கள் மில்க் மைட் ஆட் பண்ணலைன்னு சொன்னால் இந்த சுகர் அளவை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ இப்போ நான் மில்க் மைட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏர்லியாகவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மில்க் பவுடர் மிக்ஸையும் நாம் இதோட ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லாவே நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இப்போ நான் இந்த மிக்சிங்கு கூட ரோஸ் சிரப்பையும் ஆட் பண்ணுறேன். இந்த ரோஸ் சிரப்பையும் ஆட் பண்ணது பிறகு இதை நல்லாவே நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு நீங்கள் இதுக்கு கூட கூல் வாட்டர், ஐஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த திக்னஸ் குறையாத மாதிரி கணக்குக்கு சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமியான ஃபலூடா ரெடி ஆகிரும். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் அதில் அந்த தன்மை. இப்போ நம்மளோட ஜெலியும் நல்லாவே செட் ஆகிட்டு ஸோ இந்த ஜெலியை வந்துட்டு நம்ம நல்லாவே பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தென் நமக்கு இப்போ இந்த கசகசாவும் நல்லாவே செட் ஆகி வந்துட்டு ஸோ இப்போ நாம் எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறோமோ அதே கிளாஸில் இதை நம்ம லேயராக போட்டு எடுத்துக்கலாம். கசகசா, அதுக்கு பிறகு ஜெலி, தென் அதுக்கு பிறகு ஃபலூடா. இப்படி நாம் லேயராக போட்டு எடுத்தோம்னு சொன்னால் நமக்கு பர்ஃபெக்டான ஃபலூடா சூப்பராக 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிரும். ஸோ நம்ம இந்த ஃபலூடாக்காக வேண்டி மில்கை காய்ச்சி கஷ்டப்பட்டு அதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எந்த விதமான லாங் ப்ரொசீஜரும் இதுக்கு கிடையாது. ஸோ வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம குயிக்காக இந்த ஃபலூடாவை ட்ரை பண்ணி நம்மளோட இஃப்தாரை ரொம்பவே ஈஸியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறந்துடாமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திப்போம்.